டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது புதிய தண்டனை சட்ட நடைமுறைகள். அது என்ன தண்டனை சட்டம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு சமூக மாற்றமும் ஏற்பட்டு தான் இருக்குது. அந்த சமூக மாற்றங்கள் அப்படிங்கிறது அந்த சமூகத்திற்கு ஏற்புடையதா இல்லை அப்படின்னா கட்டாயமாக அங்கே அரசாங்கம் தண்டனைகளை விதிக்கிறாங்க. இந்த தண்டனைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் சமூகம் அமைதியாகவும் நிலைத்தன்மையோடையும் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது BNS, பாரதிய நியாய சன்ஹிதா. அதாவது ஏற்கனவே ஐபிசின்னு இருந்தது இல்லையா, இந்தியன் பீனல் கோட். இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட சட்டமாக இருந்த ஐபிசி தான் இப்போ BNSஆக மாறி இருக்கு. இந்த மாற்றத்தினால என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கெல்லாம் காத்துட்ருக்குங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வழக்கறிஞர் சாந்து பாபு மேம் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஐபிசி அப்படிங்கிறது நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் டிசம்பர் 2023 இதை அறிவிச்சிட்டாங்க. BNS அப்படிங்கிறத அறிவிச்சாச்சு. பட் இப்போ தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஐபிசியும் அதே மாதிரியான ஒரு மாறுதலுக்கு உட்பட்டதா? ஏன் அறிமுகப்படுத்தினதுக்கும் நடைமுறைப்படுத்தப்படுறதுக்கும் இடையில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஐபிசியை பொறுத்த வரைக்கும் 1860 அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்பு 1864 அப்போ தான் நடைமுறைப்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி 1860 அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்காக 3 years கிட்ட வெயிட் பண்ணாங்க. அதாவது மந்த்லி வைஸ் நான் கணக்கோட 3 years சொல்கிறேன். இது 1 year ஆகுதுன்னா இதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணுறதுக்காக இது ஆக்சுவலாக 1 yearல வந்ததுங்கிறது ரொம்ப விரைவாக விட்டது. இந்த ஐபிஎஸ்க்கும் BNSம் இனிமேல் நம்ம BNS தான் சொல்லணும். ஐபிசி வந்த எல்லா இடங்களிலும் BNS தான் சொல்லணும். இது ஃபுல் ஃபார்மையும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ ஐபிசி எப்படி சொன்னோம், அது இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறத நம்ம ஐபிசின்னு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இனி வரும் காலங்களில் இதை BNS அப்படிங்கிற வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இப்போ ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னும் போது கட்டாயமாக அதில் சில விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும், சில விஷயங்கள் எடுக்கப்பட்டிருக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க? இப்போ இதில் ஐபிசியை பொறுத்த வரைக்கும் 511 செக்ஷன் இருந்தது. இப்போ 358 செக்ஷனாக குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாம் நீக்கப்பட்டதால இல்லை, இது எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. அதாவது இப்போ தனித்தனியாக இருந்ததெல்லாம் ஒரு கோர்வையாக ஒரு சாப்டர் எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ தான் அதாவது அட்வொகேட்ஸு, ஜட்ஜஸ்ஸு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே இனி தான் இதை பற்றி இன்னும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு இன்னும் நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் அதுவரை இப்பொழுது செயல்படுத்தப்பட போது ஜூலை 1 சொல்லியிருக்காங்க 24. இது செயல்படுத்தப்பட்ட அதுக்கப்புறம் தான் நமக்கு இதுக்கான என்னென்ன விஷயங்கள்ங்கிறது இன்னும் டீட்டெயிலாக ப்ரொசீஜராக நம்ம பண்ண முடியும். அதற்கு முன்பு இந்த 511 அப்படிங்கிறது 358 குறைக்கப்பட்டாலும் இதுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 21 செக்ஷன் டெலீட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. அது ஐபிசியில் அது மட்டும் இல்லாமல் நிறைய அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட் பண்ணுறதுனா ஒரு விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இது 1860 தான் இந்த இது வந்திருக்குன்னா பிரிட்டிஷ் டைமில் வந்திருக்கு. அந்த பிரிட்டிஷ் அவங்களுக்கு தகுந்த மாதிரியாக தான் இதை அவங்களுக்கான லாவை அவங்களே உருவாக்கிட்டாங்க. இப்போ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம உருவாக்கப்பட்டிருக்கு இது. அப்போ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இத்தனை இயர்ஸுக்கான ஒரு கேப், அதாவது 1800 நம்ம பார்த்ததுக்கும் இப்போ 2000 இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாம் அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கு அட்வான்ஸாக வர ஆரம்பிச்சிருக்கும். அதாவது இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை இதில் சேர்த்துருக்காங்க, அதுக்கு முன்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சிருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு இது குறைவாக தெரியுது. ஆனால் இருந்த எல்லாமே வந்திருக்கு. 1-2 தான் மாற்றப்படுது. அதாவது ஃபஸ்ட்டு டெரரிசம்னுங்கிறது இல்லை, ஃபஸ்ட்டு தேச துரோகம்னு இருந்தது. அது பிரிட்டிஷ் அவங்களுடைய வசதிக்காக வைத்து கொண்டது. ஆமாம், யாராவது எதிர்த்து பேசினா அது தேச அவங்க கண்டினியூவாக இருக்கணும் அங்கே அப்படிங்கிறதுக்காக பண்ண விஷயங்கள். யாருமே அவங்களுடைய எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அவங்களுடைய ஆட்சியிலன்னு பண்ணது. ஆனால் இப்பொழுது டெரரிசம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கு. இது மாதிரி பல மாற்றங்கள் இதில் வந்திருக்கு. இப்போ அதை எப்படி மேம் மாற்றி அமைச்சிருக்காங்க? ஏன்னா இப்போ தேச துரோகத்தை டெரரிசம், பயங்கரவாதம் அப்படிங்கிறதா மாற்றிருக்காங்க. ஏற்கனவே பயங்கரவாதத்திற்கான ஒரு பிரிவு இருக்கும் இல்லையா? வார்த்தைகள் மாற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எது தீவிரவாதம் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் தீவிரவாதம், அதாவது தேச துரோகம் வேறு, தீவிரவாதம் வேறு. தீவிரவாதம்ங்கிறது அதாவது நம்ம மக்களுக்கு பாதுகாப்புக்காகவும், இது மெயினாக மக்கள் பாதுகாப்புக்காக பண்ணுறது தான் இந்த தண்டனை சட்டம். அது மட்டும் இல்லாமல் செயல்படுத்தும் போது
அது பனிஷ்மெண்ட்டுங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்கிறது தான் இந்த தண்டனை சட்டம் தான். ஐபிசி தண்டனை சட்டம்னு இருந்தது, இப்போ பிஎன்எஸ்ன்னு வந்திருக்கு. இது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த தண்டனை கொடுக்கப்படுறது வந்து கொஞ்சம் அதாவது வந்து இயர்ஸ்லாம் வந்து மாற்றிருக்காங்க. ப்ளஸ் வந்து டெரரிசம்ங்கிறது தீவிரவாதம், தேச துரோகம் வேறு. தேச துரோகம்னா தேசத்துக்கு மட்டும், தீவிரவாதங்கிறது வேறு. அங்கே மக்களும் பாதிக்கப்படுவாங்க. தேச துரோகங்கிறது எப்படின்னா, தேசத்துக்காக நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறது. தீவிரவாதங்கிறது நம்ம எல்லாரும் இருக்கோம், ஒரு பாம் வெடிக்குதுன்னா அப்படின்னா அது என்னது? தீவிரவாதம். அதுக்காக தனியாக ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, மாற்றி அமைச்சிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து இன்னும் அந்த தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம ரேப் இருக்குது அப்படின்னா 10 இயர்ஸ், இப்போ 20 இயர்ஸ் ஆயிருக்கு. சாரி 7 இயர்ஸ் இருந்தது, இப்போ 20 இயர்ஸ் ஆயிருக்கு. 20 இயர்ஸுங்கிறப்ப ரேப் பண்ணுறவங்க யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. அதுவும் இப்போ பலாத்காரம், பாலியல் பலாத்காரம் பண்ணால் அதுக்காக தனியாகவே ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்போ இல்லை, இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் பேசுவோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம், இவங்களுக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறாங்க. அந்த தண்டனையும் உறுதி செய்யப்படும். ஓகே, இனி வரும் காலங்களில் மரண தண்டனையும் உறுதி செய்யப்படும் அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களை வந்து திருமணம் செய்து கொள்கிறேன்ட்டு ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து அவங்களோட இன்டர் கோர்ஸும் வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இதற்காக எந்த ஒரு சட்டப்பிரிவும் தனியாக இல்லை. அதாவது பொதுவான ஒரு விஷயங்கள்லேருந்து தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அப்படி பண்ணால் அதுக்கு 10 இயர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே மேம், ஏற்கனவே வந்து குடும்ப சட்டங்கள் இருந்தது இல்லையா, அதில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கா? குடும்ப சட்டங்கள் அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து வேறு ஒரு பொண்ணோட இருக்கிறது வந்து அடல்ட்ரின்னு ஒரு கிரவுண்ட். அது ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது இந்த மாதிரி வந்து இது என்ன ஆகுதுன்னா, ஆணும் பெண்ணும் சமம்னு இருக்குது கான்ஸ்டியூஷனில். அப்போ வந்து ஒரு ஆண் தவறு செய்யும் போது ஒரு பெண்ணும் கூட சேர்ந்து தவறு பண்ணுறப்ப அவங்கள ஏன் நீங்கள் தண்டிக்கலை அப்படின்னு ஒரு இது வந்ததால் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பயே வந்து அடல்ட்ரிங்கிற கிரவுண்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எடுக்கணும் அப்படின்னு. அந்த அடல்ட்ரிங்கிறது இட்ஸ் நாட் ஏ கிரைம்னு சொல்லியிருக்காங்க, அது ஒரு குற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இது வந்து டைவர்ஸ் வாங்கிறதுக்கான ஒரு கிரவுண்ட்ஸ். அதாவது வந்து அடல்ட்ரி அப்படின்னா வேறு ஒரு நபருடன் தொடர்பு இருக்கும் ஒரு துணை வந்து, அதுக்காக அவங்க டைவர்ஸ் ஃபைல் பண்ணலாம். அதை வந்து இதெல்லாம் ஒரு குற்றம் அப்படின்னா கிரைமுக்கான தண்டனை கிடையாது. ஆனால் அது வந்து அதற்கான டைவர்ஸ்க்கான கிரவுண்ட்ஸாக இருக்கும், அடிப்படை காரணங்களில் கொண்டு போகிறாங்க. இப்போ அந்த மாதிரி இணைக்கப்பட்டிருக்கிறதுனால ஃபேவர் யாருக்கு மேம் கிடைக்கும்? ஃபேவர் வந்து அதாவது வந்து இப்போ வர சூழ்நிலை வந்து பெண்களுக்காக வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பெண்களுக்காக வந்து தனியாக ஒரு சாப்டரே உருவாக்கியிருக்காங்க. 63லேருந்து 90 சம்திங் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதில் வந்து பெண்கள் சில்ட்ரன்ஸ்க்காகவே கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி கொண்டு போகிற ஒரு சூழலில் என்ன ஆகும்னா, பெண்களுக்கு பாதிப்பு என்னென்னலாம் இருக்காங்க பல இடங்களில். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்த வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து பிரச்சனைகள் வர்றது, டொமஸ்டிக் இதெல்லாம் வந்து வர்றது, டிவி வருது, இது மாதிரி பல இடத்துல சொன்னாலும் தண்டனைக்காக தனியாக சொல்ல பொதுவான ஒரு டெத்தே வந்து ஹியூமன் பாடிக்கு வந்ததுன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் இப்போ பெண்களுக்குன்னு தனியாக இருக்கிறதும் வந்திருக்கு. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கு. எஸ், அது வந்து கட்டாயமாக பிஎன்எஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு இன்னும் அதிகமாக. அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லுவாங்க, இந்த பெண்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு சூழலில் அவங்க ஏன்னா வீக்கர் செக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பேசப்பட்ட பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நான் ஃபால்ஸ் ப்ராமிஸை நம்பி ஏமாறுறாங்க. அது மைனராக கூட இருக்கலாம் அவங்க. அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்காக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்தது, சட்டம் ஐபிசியில் இல்லாமல் இருந்தது தண்டனை. இப்போ அதுக்கும் தண்டனை கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த தண்டனைகள் கட்டாயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருக்குது. சிறார்கள் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட், மைனர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. சிறுவர்களை வைத்து செய்யக்கூடிய குற்ற செயல்கள் அப்படிங்கிறது அதிகமாகிறதும், யாரோ செய்த ஒரு குற்றத்திற்கு சிறுவர்கள் போய் தண்டனை அனுபவிக்கிறதும் வந்து நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. இது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்குது, விக்டிம் ஆயிடுறாங்க அவங்க அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அவங்களுக்கு ஃபேவராக ஏதாவது சட்டங்கள் இருக்கா? அதாவது ஒரு சிறுவர், அதாவது வந்து 18 இயர்ஸ் 16 இயர்ஸ் இப்படின்னு சொல்கிற இந்த பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் ஏதோ ஒரு க்ரைம் பண்ணணும் அப்படின்னா இந்த மேஜர் ஆனவங்க அவங்கள வைத்து அந்த க்ரைமை பண்ணுவாங்க. அப்படி அந்த க்ரைமை பண்ணுறப்ப அவங்களுக்குன்னு எந்த தண்டனையும் இல்லை. அதனால் அவங்களுக்கு பண்ணிவிட்டு இவங்களுக்கு தண்டனை இல்லாமல் வெளியே வந்துடுவாங்க. அப்படிங்கிறதால இந்த சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியில் தானே இருக்காங்க, அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே. ஆனால் இதை செயல்படுத்துறதுக்காக ஒருத்தர் பண்ணியிருந்தார்னா அவருக்கு இதற்கான தண்டனை கட்டாயமாக கிடைக்கும். அவர் வந்து இப்போ ஒரு யாரையோ ஒருத்தர் மர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு என்ன மர்டருக்கு என்ன இதுவோ அதே பனிஷ்மெண்ட் கட்டாயமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறது கொண்டு இருக்காங்க. அதாவது இது வரைக்கும் அதுக்காக தனியாக ஒரு செக்ஷன் இல்லை. சின்ன வயதில் இந்த மாதிரி மைனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்களுக்காக தண்டனைன்னு கிடையாது. ஆனால் இப்பொழுது அதுக்கான ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறவங்க கட்டாயமாக வந்து இதுக்கப்புறம் ஜாகிரதையாக இருந்தே ஆகணும், இல்லைன்னா அவங்களுக்கு தண்டனை. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேப் இதில் வந்து 12 வயது வரைக்கும் பண்ணுறவங்களுக்கு ஒரு தண்டனை, 16 வயது வரைக்கும் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு தண்டனை இருந்துச்சு. அதை 18 வயது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பெண்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு ரேப் பண்ணால் 7 வருஷம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஏதாவது ஒருத்தங்க நினச்சி மாட்டினா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஒரு பெரிய பயம் வரும். நாளைக்கு அது எந்த அளவுக்கு அந்த இது வந்து அரப் கண்ட்ரிலலாம் எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு பயம் இனி வரும் காலங்களில், இனி வரும் ஜென்ரேஷன்களுக்கு அவங்க எல்லாரும் படிப்பாங்க. இனிமேட்டு ஸ்கூலில் படிக்கிறவங்களாகட்டும் இனிமேட் போது, ஏன்னா இப்போ எல்லாருமே எஜுகேஷனுங்கிறது நமக்கு மஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் படிக்கிறாங்க. படிக்கிறப்பே தெரிஞ்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு தெளிவாவாங்க. இது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இதில் முக்கியமான விஷயம் ஜெண்டர், அதாவது வந்து பாலினம் வந்து ஆணுன்னு சொல்கிற இடத்துல பெண் மட்டும் சொல்லி குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது 3ஆம் பாலினம் அப்படிங்கிறவங்களும் வராங்க. ஸோ இது ரொம்ப வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயம். நிச்சயமா அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது, ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது சொசைட்டியில் அவங்களும் இப்போ வராங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து 1860ஸ்லாம் வந்து அது அவங்க இது பண்ணுறப்ப பெரிய லெவலில் அது தெரியாமல் இருந்தது. இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அவங்களையும் சேர்த்துருக்காங்க. நிச்சயமா இது வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயம் தான். இப்போ குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு அப்படின்னா இங்கொன்றும் அங்கொன்றுமாக நிறைய சட்டங்கள் இருக்கு, நம்மளுடைய ஐபிசியில் இருக்கு. அதை எப்படி வந்து பிஎன்எஸ் வந்து சேர்த்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்குன்னு இருந்தது, ஆனால் தனியாக வந்து ஒரு சாப்டர் கொண்டு வரல. இப்போ ஒரு சாப்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பெண்களுக்கு எதிராக என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களோ அதை அதிகப்படுத்தியிருக்காங்க. எதையுமே குறைக்கவே இல்லை. தண்டனை காலங்களை குறைக்கல. அதிகப்படுத்தினாதான் ஒரு பயம் ஏற்படும். அந்த பயத்திலே செய்யாமல் இருப்பாங்க. தவறுகளை வந்து அது மட்டும் இல்லாமல் சீர்திருத்தம்னு ஒன்று இருக்குது, கம்யூனிட்டி சர்வீஸ், சமூக சேவை மாதிரி. இப்போ இது வரைக்கும் நீ ஒரு தவறு செய்தால் அந்த தவறுக்காக தண்டனை மட்டும்தான் பெற்றுக்கொண்டிருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் ஒரு பெட்டி கேஸில் வராங்க, அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. ஜெயிலுக்கு போய் அங்கே ஒரு பர்சனோட இன்ட்ரோ ஆவாங்க. அவங்க அகெயின் அண்ட் அகெயின் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு தவறு பண்ணுறதுக்கோ இல்லைனா இது நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆவாங்க. பல பேர் மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. நம்ம தெரியாமல் செஞ்சோம், நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. இதனால நம்ம வந்து தண்டனை அனுப்பிச்சு நமக்கு அசிங்கம் ஆகிட்டுன்னு நினைப்பாங்க. பல பேர் வந்து அவங்களோட சேர்க்கை சரியில்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அவர்களை சீர்திருத்தம் பண்ணுவதற்காக இந்த பிஎன்எஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ். நீங்கள் போய் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணுறீங்க, பெட்டி கேஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்காக அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுங்கள். போய் ஒரு இடத்த தூய்மைப்படுத்துகிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு சர்வீஸாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இதை ஏற்கனவே நம்ம மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஒரு 2-3 பேர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு கேஸில் கூட இந்த முள்ளு செடியெல்லாம் வெட்டணும், ஆமாம், மதுரையில் வந்து அதை பண்ணாங்க. அதை வந்து இப்போ செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப வரவேற்கு. இப்போ ஒரு கேஸ்க்கு போகிறாங்கன்னா அதை வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுக்காம பாதிக்கப்பட்டவங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்தது. இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இனி வரும் காலங்களில் இந்த பிஎன்எஸ் உதவும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஹானரபிள் ஜஸ்டிஸ் நிறைய விஷயங்களில் இந்த மாதிரி தீர்ப்புகள் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்தது. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதனால் வந்து சொன்னாங்க. ஆனால் அதுக்காக சிறுவருக்கு கிடையாதுன்னு இருந்த தண்டனை இப்போ வந்து இருக்கு. அப்போ சிறுவர்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மனநிலை மாறும். நம்ம எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் நமக்கு. அது சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஆரம்பித்தாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சாங்க. நிச்சயமாக இது மட்டும் இல்லாமல் பல வகையாக பல இடங்களில் நடந்த விஷயங்கள், பல வகையான தீர்ப்புகள், பல வகையாக எல்லாரும் எதிர்பார்ப்புகள், சட்டம் மாறாதா, ஏன் இந்த சட்டம் இப்படியே இருக்குது, மாறாதான்னு சொன்ன ஒரு விஷயங்களுக்காக எல்லாத்தையுமே எடுத்து அலசி ஆராய்ந்து தான் இந்த பிஎன்எஸ் வரும். இந்த பிஎன்எஸ்லேயே ஃபியூச்சரில் அமெண்ட்மெண்ட் வரும். ஆனால் உங்களுக்கு அமெண்ட்மெண்ட்டாக வந்துட்டே இருந்தால் இன்னும் 200 வருடங்களாக இதே வந்துட்டு இருந்ததுன்னா எவ்வளோ அமெண்ட்மெண்ட் படிப்பீங்க? கரெக்ட். பல பேர் அமெண்ட்மெண்ட்டை படிக்காமையே விட்டுருவாங்க. அப்போ அமெண்ட்மெண்ட் இல்லாமல் சட்டம் மொத்தமாக அந்த புத்தகமே புதிதாக வருது. இப்போ
அது நிறைய அடித்து திருத்தி எழுதுறதுக்கு புதிதாக ஒரு சட்டம் ஏற்றி விட்டார்கள். இன்னும் இது வந்து 500 வருஷம் கூட அமெண்ட்மெண்ட் நடந்தாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறையா வந்துருச்சு. ஆமாம், நம்ம அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ சைபர் கிரைம்னு ஒன்று வருது. அப்போ சைபர் கிரைமுங்கிறது 1860 இல்லை, கண்டுபிடிக்கலை, அப்படி ஒன்று இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் எல்லார் கையிலையுமே இருக்குது, எல்லா கையிலையுமே சிஸ்டம் இருக்குது, லேப்டாப் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் வருது. அப்போ சைபர் கிரைம் அதிகமாக ஆகும்போது அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதற்கான தண்டனைகள்லாம் ஏதோ ஒரு தண்டனை இல்லாமல் அதுக்கான ஒரு பிரிவு கொடுத்தால் அது இன்னும் நல்லாயிருக்கும். அந்த சைபர் கிரைமும் இப்போ இதில் வந்து பிஎன்எஸ்ல இன்க்ளூட் ஆகுது. நல்ல விஷயம் தான். ஏன்னா சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்குன்னு ஒரு தனி பிரிவு இருந்தது. எப்படியோ அவங்க சைபர் கிரைமில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தப்பிச்சு போயிடுறாங்க. இனிமேல்ட்டு வந்து பிஎன்எஸ் அதை வந்து செய்ய விடாது. ஆமாம், அதுக்காக தனி பிரிவு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரிச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன்ஸ் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன செக்ஷன்ஸ் டெலீட் பண்ணியிருக்காங்கன்னா 14, 13, 29A, 50, 53A. இதை ஏன் நான் பார்த்து படிக்கிறேன் அப்படின்னா இப்போ தான் இந்த சட்டம் வந்து ஜூலை 1 தான் பண்ணுறாங்க. இதில் நான் தவறாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பார்த்து படிக்கிறேன். 124A, 153A, 25, 254, 264 to 267, 309, 310, 311, 376, 376லே A and B இருக்குது. 377, 444, 446 and 497 இதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் டெலீட் பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து தேவையில்லாதது, தேவையானதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மேம், இப்போது ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா ஐபிசியில் நிறைய செக்ஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அதனுடைய சாராம்சம் முழுமையாக இந்த பிஎன்எஸ்ல இருக்கா? கட்டாயமாக வந்திருக்கு, அதை விட அதிகமாகவே வந்திருக்கு. ஆனால் என்னன்னா உங்களுக்கு செக்ஷன்ஸ் வந்து தனித்தனியாக வைத்திருந்த எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. மற்றபடி வந்து அதை விட அதிகமாக தான் வந்திருக்கு. எதுவும் உங்களுக்கு வந்து குறையல. அதில் இருக்கிறத அப்படியே எடுத்திருக்காங்க. இப்போ தற்சமயம் இந்த நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சட்ட திருத்தங்கள் அதில் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய சட்டப்படி அமெண்ட்மெண்ட்டாகவே நிறையா இருந்தது. அமெண்ட்மெண்ட்டு சம் ஆஃப் இதெல்லாம் வந்து செக்ஷன்ஸ்லாம் வந்து அதில் டெலீட் பண்ணியிருந்தாங்க. இவங்க அந்த எது நமக்கு இப்பொழுது இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன தேவை, நம்ம எல்லாருமே ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்னா அதற்கான விஷயங்கள் எது வருமோ அதெல்லாம் இந்த பிஎன்எஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக. ஏற்கனவே வந்து சில விஷயங்கள் என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறவங்க நாடு விட்டு நாடு போயிடுவாங்க. அப்போ வந்து இங்கே நிறைய அந்த செக்ஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நடைமுறையில் இருந்தது. அதற்காக இப்போ எக்ஸ்பார்ட்டி ட்ரையல்னு ஒன்று இன்ட்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நியூவான ஒரு விஷயம். இது எக்ஸ்பார்ட்டி ட்ரையலுங்கிறது அவர்கள் எல்லாமே இந்த எக்ஸ்பார்ட்டி, அதாவது வந்து ஒருதலை பட்சமாக தீர்ப்பு, அவங்க வரமாட்டாங்க, அக்யூஸ்ட் அப்ஸ்காண்ட் ஆகிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வீடியோ கான்ஃபரன்ஸில் ஏதோ ஒரு விஷயங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸுங்கிறது வந்து 1860s இல்லை, எவ்வளோ நீங்கள் அமெண்ட் பண்ணுவீங்க, அதனால் 1860 இல்லாதது இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸுங்கிறது வருது. நிச்சயமா. அப்போ எங்கே இருந்தாலும் குற்றவாளி அவங்களுக்கான அந்த தண்டனை அப்படிங்கிறது நம்மளுடைய பிஎன்எஸ் மூலமாக உறுதிப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் தீவிரவாதமாக பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லை, அவங்க வெளியே இருந்து கூட அதை பண்ணியிருக்கலாம். வெளிநாடுகள்லேருந்து இதை பண்ணாலும் அவங்களுக்கும் இந்த தீவிரவாத இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான தனி செக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா மேம், இந்த சட்டம் மாறாதா, இந்த விஷயம் மாறாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அதிகபட்சமாக இருந்தது வந்து இந்த அபராத தொகை. நம்ம சொல்லலாம், என்ன இவ்வளோ பெரிய ஒரு குற்ற செயல் செய்துட்டு இவ்வளோ தானே அபராதம், அப்போ அவனுக்கு என்ன நினைப்பு வருது, அடுத்த தடவை இதே குற்றத்தை செய்துட்டு இதே தொகை தானே கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது. இப்போ அபராத தொகை அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. பல லட்சங்கள்லாம் கூட மாற்றிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். அந்த அபராத தொகையை கட்டவில்லை என்றால் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். நிச்சயமா. இப்போ தண்டனைங்கிறது வந்து அபராத தொகை கட்டல, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கு ஒரு தண்டனை பண்ணலாம், அதுக்கு அமௌண்ட்டே கட்டிட்டு போயிடலாமே உள்ளே இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வரும். மேம், இந்த ஆர்கனைஸ்டாக க்ரைம் செய்கிறாங்க இல்லையா, ஏற்கனவே திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு செயல், அது வந்து அதுதான் இப்போ மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. ஆர்கனைஸ்டு க்ரைம் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ்டு க்ரைம்னு தனியாக இல்லாத விஷயங்கள் எல்லாமே இப்போ சேர்வதால் இன்னும் தண்டனை அவங்களுக்கு என்னங்கிற தண்டனையை சொல்கிறாங்க. இப்போ ஒன்றுத்துக்கும் இப்போ 10 இயர்ஸுங்கிறது 20 இயர்ஸாக மாறி இருக்குது. அப்புறம் வந்து இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு பர்சன் வந்து ஒரு சடனாக அவருடைய நெக்லிஜென்ஸ்லையோ இல்லைனா ஒரு ரேஷ் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகிறார். அது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிடெண்ட் எடுத்துப்போம். ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க. இத்தனை நாட்களாக ஆக்சிடெண்ட் பண்ணவரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா விட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டு இருப்பாங்க, மற்றவங்க அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இந்த பிஎன்எஸ் வந்தது பின்பு ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு ஒருத்தர் போனார்னா, ஆக்சிடெண்ட் பண்ணனா அவருக்கு 5 இயர்ஸ் தான். ஓகே, 3 இயர்ஸில் இருந்தது
5 இயர்ஸ்ன்னு மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பர்சனுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாமல் அவர் அப்ஸ்காண்ட் ஆகிறதுக்காக அந்த இடத்தை விட்டு அவர் மூவ் ஆயிட்டார் அப்படின்னா 10 இயர்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பிஎன்எஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 5 இயர்ஸுங்கிறது 10 இயர்ஸாக வந்திருக்கு. அப்போ 10 இயர்ஸ் வந்தால் என்ன ஆகும்? பயப்படுவாங்க. நம்ம இருந்த அந்த 5 வருஷம் தண்டனையை பண்ணிட்டு ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இன்னும் டபுளாக ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயம். தண்டனை காலமும் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அபராத தொகையும் பல மடங்கு வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறதுனால, ஏன்னா அப்போ இருந்த ஒரு டைமில் இருந்த 1860க்கு அப்புறம் அமெண்ட்மெண்ட் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. இப்போ இருக்கிறது நமக்கு என்ன கரண்ட் இதுவோ எக்கனாமி எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டும் மாற்றப்பட்டிருக்கு. நிச்சயமாக மேம், இன்னொரு பிரச்சனை இப்போது சமூகத்தில் வந்து தலை தூக்கி இருக்கிறது வந்து ஒரு சமூகமாக சேர்ந்து செய்யக்கூடிய, ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க ஒரு 10 பேரோ ஒரு கும்பலாவோ செய்யக்கூடிய அந்த கொலை சம்பவங்கள் இல்லை கொள்ளை சம்பவங்கள் அப்படிங்கிறது வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதற்காக பிஎன்எஸ்ல எதனாச்சும் வழிவகை அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பர்சன்ஸ் நிறைய பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா அதுக்காக தான் தனியாக ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்கு. அதுதான் ஆர்கனைஸ்டு கிரைம்ல அதுதான் வருது. அந்த மாதிரியான செயல்களும் இதுல இன்க்ளூட் ஆகியிருக்கிறதுனால பாலியல் பலாத்காரம் எல்லாமே வந்திருக்கு. அதுக்கு தனியா இருந்ததெல்லாம் சேர்த்துட்டாங்க. ஸோ இது வந்து உமனுக்கு ரொம்ப ரொம்ப பெண்களுக்கும் அதே மாதிரி இந்த சில்ட்ரன்கெல்லாம் ரொம்ப சேஃப் பண்ணணும்னு பார்த்தாங்க. அதாவது ஒரு பெண்ங்கிறவங்க வந்து இங்கே வந்து சேஃபாக இந்த கண்ட்ரியில் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சமீபத்தில் ஒரு சம்பவம், ஒரு ஃபாரினர் வந்து எப்பயும் பைக் ரைடில் வரவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்கள பண்ணது உங்களுக்கு இது நார்த் சைடில் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களாம் பல பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த புது பிஎன்எஸ் வந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஒரு தனி செக்ஷனாக வரப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு, அதாவது இந்த தீர்ப்பு வந்து ஒரு பெரிய விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஒரு, அது மட்டும் இல்லாமல் விக்டீம்ஸ் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி காம்பன்சேஷனும் கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அதாவது பனிஷ்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப அடுத்த தடவை வந்து பயம் வரும். அந்த பயம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு பண்ண மாட்டாங்க. நெருப்பு சுடும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம தொடமாட்டோம்ல, அதே மாதிரி ஒரு பெண்ணை போய் தொட்டால் ஜெயிலில் 20 வருஷம் இருக்கணுமா, மரண தண்டனையா? நான் எதுக்கு மரண தண்டனையில் போய் சாகணும்? அதுக்கு நான் என்னுடைய லீகலைஸ்டாக என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிட்டு போவேன். ஒருத்தர் திருமணம் செய்யாமல் இருப்பாங்க, திருமணம் விருப்பப்பட்டால் செய்து கொண்டு போக. ஒரு பெண்ணை போய் நீங்கள் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விருப்பம் இல்லாமல். நிச்சயமா. ஏன்னா கடுமையான தண்டனை இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே பெண்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கு. அவங்கள வந்து பெண்களா பார்க்கக்கூடிய ஒரு நடைமுறையும் இருக்கு. அதே மாதிரி இங்க தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறதுனால இனி வரும் காலங்கள்ல அதற்கான வகைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தா கட்டாயமா சொல்லி வளர்ப்பாங்க. இனி வரும் காலங்கள்லாம் இப்படி இல்லை. இப்போ இந்த பிஎன்எஸ் வர 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 இப்போ ஐபிசி நம்ம சொல்லிட்டு இருந்து எல்லார் மனதிலும் பதிஞ்சிச்சு. இப்போ பிஎன்எஸ் பதிஞ்சிடும். எல்லாருக்கும் வந்து இதை வர 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 இதை அதாவது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொசீஜர் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வரும். வந்த பின்பு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, இது பெரிய தப்பு, இது பெரிய குற்றம், இதுக்காக மரண தண்டனை மற்ற கண்ட்ரிகள்லாம் பண்ணுறாங்கன்னு பல பேர் சொன்ன விஷயங்கள் இப்போ செயல்படுத்த போதிய நம்ம நாட்டில் இந்தியாவில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பயத்தில் இந்த மக்கள், அதாவது வந்து பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருக்க முடியும். நிச்சயமாக எப்போவுமே சட்டங்கள் அதற்காக தான் இயற்றப்படுது. இது வந்து ஒரு தண்டனை சட்ட நடைமுறையாக்கப்படும் போது இன்னும் கூட குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ வந்து கேள்விப்படுறோம். அரசு ஊழியரை வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுறது, இல்லைன்னா அவங்களுடைய மனதை புண்படுத்தி தற்கொலை வரைக்கும் அவங்கள வந்து தூண்டி விடுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் அது ஐபிஎஸ்ல இருந்தது எல்லாமே உங்களுக்கு பிஎன்எஸ்ல வந்துருச்சு. ஆனால் என்ன உங்களுக்கு தண்டனை காலங்கள் வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. 2-3 வழக்குகளில் தான் வந்து தண்டனை காலம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. மற்றபடி எல்லாமே அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் வந்து பயம் வரும். இப்போ வந்து ஐபிஎஸ்சியில் என்ன இருந்ததோ பிஎன்எஸ்ல எதுவுமே மாற்றவே இல்லை. அதிகப்படுத்தியிருக்காங்களே தவிர எதையும் குறைக்கப்படவே இல்லை. இந்த தேச துரோகம் அப்படிங்கிறது டெரரிசமாக மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிறதுக்கு டெரரிசம் தான் நம்ம சொல்ல முடியும். தேச துரோகம்ங்கிறது வந்து இதிலே வந்துடுது. தேசத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களோ டெரரிசம்ல கொண்டு வந்துடுறாங்க. அதை வந்து பயங்கரவாதத்திலே கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி இந்த மதத்தை வைத்து பண்ணாலும் அவங்களுக்கான தண்டனைகள் இருக்குது. அதாவது வந்து ஒரே கம்யூனிட்டி வைஸில் வந்து ஒரு கேங்காக வந்து பண்ணுற விஷயத்துக்கும் அதிகமான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. மேம், இப்போ சில கேசஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கே டிலே ஆகும்போது டிலே ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது
ஆனால் இந்த பிஎன்எஸ்ல ஒரு இது பாருங்கள், ட்ரையல் எல்லாம் முடிஞ்சிருது, ஹியரிங் எல்லாம் முடிஞ்சிருது, அவங்களெல்லாம் விசாரணையெல்லாம் முடிந்த பின்பு 30 நாட்களில் கட்டாயமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. 30 டேஸில் கட்டாயமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி சார்ஜ் ஷீட் வந்து 180 டேஸ் 90 டேஸ், இப்போ 180 டேஸ்க்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபுல்லாக போட்டே ஆகணும். எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அதை உடனடியாக 180 டேஸ்க்குள்ளே முடிச்சிடணும். ஓகே மேம், ஏற்கனவே 0 எஃப்ஐஆர் இருந்தது இல்லையா? 0 எஃப்ஐஆருக்குன்னு ஒரு தனி செக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தனியாக 0 எஃப்ஐஆர் கிடையாது, செக்ஷனுக்குள்ளே வந்து ஆமாம், நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே இருக்காங்க அங்கே நம்ம அர்ஜென்ட் போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருந்ததில் அது ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து சேம் செக்ஸில் ஒரே பாலினத்தில் திருமணம் வந்து பண்ணக்கூடாது, குற்றமாக இருந்தது, க்ரைமாக இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. இப்போ க்ரைம் இல்லை, பண்ணலாம்லாம் சொல்லலை, இப்போதைக்கு க்ரைம் இல்லை. க்ரைம் இல்லை, பண்ணலாம் ஆக்சுவலாக அப்படிங்கிறது தான். அப்படின்னா அதான் அர்த்தம். ஆமாம். ஓகே மேம், இப்போது எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் கட்டாயமாக அதில் வந்து அட்வான்டேஜஸும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். இப்போ இந்த பிஎன்எஸில் நீங்கள் எதெல்லாம் வந்து அட்வான்டேஜாக பார்க்குறீங்க? அதாவது அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தண்டனை காலம் வந்து செயல்படுத்தப்படுற வந்து டைம் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. தண்டனை காலம் அதாவது 10ங்கிறது 20 வருஷம். அப்புறம் வந்து ஆயுள் தண்டனையாக இருந்தது. இப்போ அடுத்தது வந்து இப்போ மரண தண்டனை அப்படிங்கிறது ரேப்புக்கெலாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது, இதெல்லாம் அட்வான்டேஜஸ். அப்புறம் இந்த அடல்ட்ரி அப்படிங்கிறத எடுத்தது வந்து டிவர்ஸ்க்கு இருக்கிறதால ஓகே, அது டிவர்ஸ் கிரவுண்ட்ஸோடு நாங்கள் பண்ணிக்கலாம். இது அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்வீஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாம், கம்யூனிட்டி சர்வீஸுங்கிறது ஒரு பர்சன் பெட்டி கேசஸில் வரவங்களுக்கு ஒரு தீர்த்தம் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. இதில் அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பேசணும், எல்லா செக்ஷனும் அது ஓகே பிஎன்எஸ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்ஸு, அட்வொகேட்ஸு, லா ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் இத்தனை நாளாக கோர்ட்டில் இருக்கிற கோர்ட் ஆஃபீஸர்ஸ், கோர்ட் ஸ்டாஃப், இவங்கெல்லாம் கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிள்லேருந்து சீஃப் ஜஸ்டிஸ் வரைக்கும் எல்லாருமே இதை வந்து முழுமையாக படித்து கொள்ள வேண்டும். இந்த செக்ஷனில் இருக்கும், அந்த செக்ஷனில் இருக்கும்னு சொல்லுவோம். செக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் படிக்கணும், அது நாங்கள் படித்து தான் ஆக வேணும், படிப்போம். அடுத்ததாக வந்து இவ்வளோ நாள் நாங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் அப்போ இந்த செக்ஷன் படி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அதை வந்து இனி வரும் காலங்கள் வந்து மாற்ற வேண்டியிருக்கதால் அதெல்லாம் நாங்கள் படித்து திரும்ப தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே படித்தவங்க எல்லாம் புதுசாக படிக்க வேணும். இது வந்து படித்து விடுவோம் நாங்கள். அது கொஞ்சம் ஒரு இது. அதே மாதிரி ஜூன் 30 வரைக்கும் இருக்கிற கேசஸ் எல்லாமே ஐபிசியில் வரும். அதன் பின்பு வர எல்லாமே உங்களுக்கு ஜூலை 1 வர எல்லாமே பிஎன்எஸ்ல வரும். மேம், இப்போ 30 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஐபிசியில் வருதுன்னா அது வரைக்கும் ட்ரையலும் உங்களுக்கு ஐபிசியில் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால கேஸ் இல்லை, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆமாம், அதுவே போதும். அதில் ஃபைல் பண்ணிட்டாலே அதில் வரது எல்லாமே ஐபிசியில் அந்த செக்ஷன்ஸ் படி வந்துடும். இப்போ அதை மாற்றிக்கிறதுக்கான விஷயங்கள் ஏதாவது? அது ஜூலை 1 வர எல்லா கேசஸுமே பிஎன்எஸ் தான். ஏன்னா இதை வந்து பண்ணாங்கன்னா அதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் நடந்த இதுக்கெல்லாம் ஐபிசி. அதே மாதிரி செக்ஷன்ஸே மாறுது, செக்ஷன்ஸ் நம்பர்ஸ் மாறுது, பல விஷயங்கள் மாறுது, தண்டனை காலம் மாறுது. இப்போ தண்டனை வந்து இந்த இதில் நம்ம இதுக்கப்புறம் ஜூலை 1 யார் என்ன பண்ணாலும் இந்த தண்டனை தான் நீங்கள் அனுபவிக்கணும். ஒரு நாள்லேயே மாறும். 10 வருஷம் தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல 20 வருஷம் ஆகும். மரண தண்டனையாக மாறுறதுக்கான விஷயங்களும் இருக்கு, வாய்ப்புகளும் அதிகமாக. இப்போ இப்போ வருது, இந்த பிஎன்எஸ் வருது அப்படின்னாவே தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா எல்லாருமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க க்ரைம் பண்ணுறது. ஸோ இனி வரும் காலங்களில் ரிஜிஸ்டர் அதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து நமக்கு வராத அளவுக்கு க்ரைம் ரேட் கம்மியாகணும். நிச்சயமாக எப்போவுமே ஒரு சட்டம் அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கும். குறிப்பாக நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதீத ஒரு பாதுகாப்பையும் அவங்க அடுத்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கான அந்த சுதந்திரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கும். அதே வகையில் வந்து பிஎன்எஸும் அந்த விஷயங்கள்லாம் அழகாக கையாண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக தண்டனைகள் அதிகமாகப்படும் போது குற்றங்களும் குறையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார் மனதிலும் இருக்குது. பிஎன்எஸ் அதை சாதிக்கும் அப்படின்னே நம்பலாம். இன்றைக்கு நம்மளுடைய நிலையத்தில் வந்து பிஎன்எஸ் குறித்த உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிங்க.